முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். மாண்புமிகு அமைச்சர் திரு கே.பி. அன்பழகன் அவர்களே, இந்த இணைய நிகழ்ச்சியிலே காலத்துடைய நேரம் கருதி எங்களுக்கு பேசுவதற்கு வழிவிட்டு அமர்ந்திருக்கின்ற சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களே, உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் திரு சுனில் பாலிவால் அவர்களே, கல்லூரி கல்வி இயக்குனர் முனைவர் ஜே. மஞ்சுளா அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய மாநில கல்லூரி முதல்வர் முனைவர் தா. ராமானந்தா பெருமாள் அவர்களே, தமிழ்நாடு அரசு உயர் அதிகாரிகளே, உயர்கல்வித்துறை அதிகாரிகளே, கல்லூரி பேராசிரியர்களே, நன்றி ஆற்ற உள்ள முனைவர் தாராபாய் தாட்சியானி அவர்களே, மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, மாணவ மாணவிகளே, முன்னாள் மாணவர்களே, வருகின்றிருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க மாநில கல்லூரியின் 175ஆம் ஆண்டு கொண்டாட்ட நிறைவு விழா, கல்லூரி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழாவிலே கலந்து கொண்டு இக்கல்லூரியின் 175ஆம் ஆண்டு நினைவு விழாவிற்கு அடிக்கல் நாட்டும் வாய்ப்பினையும் பெற்றமைக்கு நான் பெருமைப்படுகின்றேன். 175 ஆண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த மாநில கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ மணிகளையும் வாழ்த்துகிறேன். மாநில கல்லூரியானது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரி என்ற பெருமை பெற்ற விளங்குவதோடு சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்னரே நிறுவப்பட்ட ஒரே அரசு கல்லூரி என்ற பெருமைக்கு உரியது என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டுகிறேன். இந்த மாநில கல்லூரியில் உள்ள ஒவ்வொரு வகுப்பறையும் எத்தனையோ அறிஞர் பெருமக்களையும் அறிவர் மேதைகளையும் உருவாக்கி இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் அர்ப்பணித்திருக்கின்றது. அத்தனை சாதனையாளர்களையும் இங்கே பட்டியலிட நேரம் போதாது என்றாலும் ஒரு சிலரை மட்டும் இங்கே குறிப்பிட ஆசைப்படுகின்றேன். இந்த கல்லூரியில் பயின்று ராமன் விளைவு என்கின்ற அலைநீள மாற்றத்தை கண்டறிந்து இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு பெற்ற திரு சர்வி ராமன் அவர்கள், விண்மீன்கள் பற்றிய ஆய்விற்காக இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு பெற்ற திரு எஸ். சந்திரசேகர் அவர்கள், கணித இயலில் நோபல் பரிசு நிகரான ஏபல் பரிசினை பெற்ற திரு எஸ்.ஆர். சீனிவாச வரதன் அவர்கள், இந்தியாவின் உணவு தன்னிறைவுக்கு வித்திட்ட திரு சி. சுப்பிரமணியம் அவர்கள், எளிமையான இருப்பிடம், எழுச்சியின் பிறப்பிடம், சிந்தனை சிற்பி திரு சிங்கார வேலர் அவர்கள் உள்ளிட்ட ஏராளமான சாதனையாளர்களையும் பல சிறந்த IAS, IPS அதிகாரிகளையும் தொழில் அதிபர்களையும் உருவாக்கிய பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு. இக்கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக காரணமாக இருந்த பேராசிரியர் பெருமக்களில் ஒருவர்தான் தமிழ்நாட்டில் மூளை முடுக்குகளுக்கு எல்லாம் அலைந்து திரிந்து சிதைந்து கிடந்த தமிழ் ஓலைச்சுவடிகளை சேகரித்து தமிழ் இலக்கியத்திற்கு புத்துயிர் ஊட்டிய தமிழ் தாத்தா என்று எல்லோராலும் போற்றப்படும் திரு உ.வே. சாமிநாதையர். இந்த கல்லூரி இன்னும் எத்தனையோ சாதனையாளர்களை உருவாக்க காத்திருக்கின்றது என்றால், எனவேதான் இந்த கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நான் பெருமையாக கருதுகிறேன். இந்த காட்டில் எந்த மூங்கையில் உள்ளாங்குழல் என்பது போல இங்கே எதிரில் அமர்ந்திருக்கின்ற உங்களில் பல பேர்தான் நாளைய அறிவில் மேதைகளாகவும் அறிஞர் பெருமக்களாகவும்
தலைவர்களாகவும் உயரப் போகிறீர்கள். அத்தகைய பெருமைமிக்க உங்களை இப்போது சந்திப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில்தான் உருவாக்கப்படுகிறது என்பார்கள். ஏட்டுக்கல்வி மட்டும் ஒருவருடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாது. அவருடைய சமுதாய கல்விதான் அவரை முழு மனிதனாக உருவாக்குகின்றது. நாம் அதிகமாக கற்கிறோம், ஆனால் குறைவாகத்தான் செயல்படுகின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். இந்த கணினி யுகத்தின் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலும் அறிவு கூர்மையும் கொண்ட கல்வியைத்தான் ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் வழங்க வேண்டும். கல்வி என்பது தேர்வுக்காக மட்டும் இருக்கக்கூடாது, வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் அமைய வேண்டும். அத்தகைய வாழ்வில் கல்வியை வழங்கியதால் தான் இக்கல்லூரி வரலாற்றில் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியின் வழியாக தோன்றிய சாதனையாளர்களை நினைவு கூர்ந்து பெருமைப்படுத்துகின்ற இந்த தருணத்தில் அவர்களை வெற்றியாளராக உருவாக்கிய பேராசிரியர் பெருமக்களையும் நாம் போற்றி வணங்க வேண்டும். நிச்சயமாக விரிந்து வளர்ந்திருக்கின்ற உயர்ந்த மரத்திற்கு வெளியில் தெரியாத வேர்களாக தியாகத்தின் மறு உருவமாக திகழ்வர்கள் ஆசிரியர்கள். அதனால்தான் வேற எந்த பணியையும் அர்ப்பணி என்று நாம் சொல்வதில்லை. ஆசிரியர் பணியை மட்டும்தான் அர்ப்பணி என்கின்றோம். இதை கொண்டே ஆசிரியர் பணியின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பணியின் சிறப்பை குறித்து பேசும்போது எனக்கு ஒரு வரலாறு நிகழ்வுக்கு வருகிறது. கிரேக்க மன்னன் பிலிப் தன்னுடைய குரு அரிஸ்டாட்டிலும் தனது மகன் அலெக்சாண்டரை கல்வி கற்க அனுப்பி வைத்தார். ஒரு சமயம் அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர்